முதலில் தலைப்புச் செய்தி. தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியத்தால் கல்வி சாதனையாளர் கௌரவிப்பு. இனி விரிவான செய்தி. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியத்தால் கல்வி சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. தென்மராட்சி கலாசார மத்திய நிலையத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் 2022 ஆண்டு காப்போத்த சாதாரணதர பரீட்சையில் தோற்றி 9A சித்தி பெற்ற மாணவர்களும் மற்றும் 2022 ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் தோற்றி பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். அடுத்து இன்றைய அவர்களை தொடர்ந்து நிறைவாக தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவர் திரு காசிநாதர் குணசிங்கம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர் திரு கனக சபாபதி கனகேஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். சிறப்பு விருந்தினர்களாக கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நலாயினி இன்பராஜ் அவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சிதம்பரநாதன் உதயகுமார் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர். கௌரவ விருந்தினராக யாழ் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரி ஆசிரியரும் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியின் 1990 ஆண்டின் காப்போத்த சாதாரணதர மாணவர் அணியினை சேர்ந்தவருமான திருமதி நலாயினி நாகநாதன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், ஓய்வு பெற்ற கல்வியலாளர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தனர். இந்த நிகழ்வுக்கு யாழ் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியின் 1990 ஆண்டின் காப்போத்த சாதாரணதர மாணவர் அணியினர் அனுசரணை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மத தலைவர்களையும் இந்நேரத்தில் வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை கல்விசார் உத்தியோகத்தர்களையும் ஓய்வு நிலை கல்விசாராகவும் இருக்கின்ற பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். இதில் உங்களது பொன்னான நேரங்களை இந்நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி இந்நிகழ்ச்சிகளை வரவேற்புரையை வழங்கி நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர்கள் கல்வி சார்ந்த மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்
பெரிய எண்ணமாகும். கற்றோரே கற்றவரே காமுருவன் என்று சொல்லுவார்கள். நாங்கள் படித்தவர்கள், கல்விக்கு உருத்தானவர்கள் என்கின்ற அந்த செய்தியை அந்த மாணவர் அணியினர் இங்கே காட்டி நிற்கின்றார்கள். வெறுமனே அபிவிருத்தி மட்டுமல்லாமல் நாங்கள் கல்வியாளர்களை அவர்கள் எல்லாம் படி மேடையிலே கௌரவிக்க வேண்டும். இதை பார்த்து இன்னும் வருகின்ற சமுதாயம் எல்லாம் நாங்கள் இப்படி கௌரவம் பெற வேண்டும் என்று இன்னும் உன்னதமாக அவர்கள் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் உந்து சக்தியாக அமையும். அந்த வெறுமனையே அபிவிருத்தி மட்டுமல்ல, அபிவிருத்தி என்பது மிக மிக இன்றியமையானது. அந்த அபிவிருத்தியோடு நாங்கள் சமயம் சார்ந்த, கல்வி சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த அந்த நிகழ்வுகளையும் இதன் ஊடாக நாங்கள் மிளிர வைக்க வேண்டும். அப்படியான ஒரு நிகழ்வுதான் இன்று இந்த கல்வியிலே சாதனை படைத்த அந்த மாணவர்களை எல்லாம் கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வாகும். அந்த நிகழ்விலே இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே பிரதம விருந்தினராக, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் எல்லோரும் கல்வியிலே ஒரு உயர்ந்த உன்னத நிலையிலே இருக்கின்றவர்கள். இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய தென்மராட்சி மண்ணை சார்ந்தவர்கள். அது இந்த ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே ஒரு பெரிய செயல்பாடாக இருக்கும் என்று நினைத்தால் அங்கே கல்வியாளர்களாக, அது மட்டுமல்ல நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அப்படியான அந்த கல்வியாளர்கள் சேர்ந்து இந்த சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வானது நாங்கள் என்ன செய்தாலும் முதற்கண் இறைவனுடைய திருவருள் இருந்தால் தான் நாங்கள் எண்ணுவதெல்லாம் வடிவம் பெற முடியும். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் திருவருளை பிரார்த்தித்து இந்த நிகழ்வானது நல்ல வகையிலே நடைபெற வேண்டும். அதுபோன்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு மட்டுமில்லாமல் வருகின்ற காலங்களில் வருகின்ற மாணவர்களை நாங்கள் இப்படி இந்த ஒன்றியம் கௌரவிக்க வேண்டும் என்கின்ற செயல்பாட்டு எண்ணக்கருவையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அப்படி வருங்காலங்களில் இது சிறந்த வகையிலே நடைபெற வேண்டும். நடைபெறுவதற்கு எல்லாம் நல்ல திருவருள் நமக்கு முன்னிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் திருமையன் திரும்பி பூஜிக்கின்ற ஸ்ரீவேரம் பதியுரை கண்ணகாதேவி அம்பிகையினுடைய பொற்பாதம் பணிந்து உங்கள் எல்லோருக்கும் நல்லாறு கூறி அமைகின்றேன். அரகரா நம பார்வதியே பதவே. உண்மையில் தென்மராட்சி பிரதேசம் பல்வேறு யுத்த நெருக்கடிகளுக்குள், இடம்பெயர்வு, கோவிட் தொற்று போன்ற பல்வேறு இன்னல்கள், ஸ்ரீலங்கா ராணுவ யுத்தம், இந்திய அமைதிப்படை யுத்தம், மீண்டும் யுத்தம் என்று சொல்லி யுத்த காலத்திலேயே பிறந்து வளர்ந்த மாணவர்கள் இன்று சாதனை படைத்துள்ளார்கள். இந்த மண்டபம் கூட ஒரு வகையில் இந்த நிகழ்வுக்கு வழி சமைத்து தந்த வகையா இந்த மண்டப இங்கு இடம்பெற ஒத்துழைத்தவர்களுக்கும் முதற்கண் நன்றி கூற வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் எதிர்கால மாணவர்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு குன்றுகளாக இருக்கும். தற்போது கல்வி கற்றுக் கொண்டிருந்தவர்கள், கல்வியில் சாதனை படைத்தவர்கள், எதிர்காலத்தில் சாதனை படைக்க உள்ளவர்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வாறு நிகழ்வு செய்வார்கள். இன்று ஒரு முக்கியமான விடயம், இந்த நிகழ்வில் பரணி மத்திய கல்லூரியில் கலைப்பீடத்தில் மாவட்ட நிலையில் முதல் நிலை கிடைத்த ஒரு சாதனை நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் பரணி மத்திய கல்லூரியின் ஒரு மைந்தனாக இருக்கின்ற வகையில் நான் அந்த இடத்தில் அந்த சிறப்பு பெற உழைத்த அனைவருக்கும், அந்த மாணவிக்கும், அந்த பெற்றோருக்கும் இந்த இடத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நான் நினைக்கின்றேன் சட்டத்துறை தெளிவாக உள்ளார். சட்டத்துறை 4, அதாவது கணிதம், விஞ்ஞானம், வர்த்தகம், கலை, எந்த துறையை படித்தாலும் சட்டத்துறைக்கு மாணவர்கள் முன் ரேங்க் உள்ள மாணவர்கள் போவார்கள். சட்டத்துறை கிடைக்கிற முதலாவது மாணவியாக பரணி மத்திய மாணவி 2 மாணவிகளுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது ரேங்க் எடுத்த மாணவியும் மற்றது 6வது ரேங்க் எடுத்த மாணவியும் 2 பேரும் கிடைத்துள்ளது நினைக்கிறேன். ஒருவர் கொழும்பு பல்கலைக்கழகம், ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு செல்ல உள்ளார் என்று நினைக்கின்றேன். எங்கு சென்றாலும்
அவர்கள் படிக்க வேண்டும். கொழும்பு சென்றால் அவர்கள் நல்ல நிலைக்கு வரலாம் என்றும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் படித்தால் தேக்க நிலைக்கு போவார் என்றும் இல்லை. கன பேர் மருத்துவ தெய்வானால் கொழும்புதான் அல்லது பேராதனை தான். பொறியியல் கிடைத்தால் பேராதனை அல்லது முரட்டுதான். அதாவது சொல்ல போனா முத்தத்து ரோசா மணக்காதுன்னு சொல்ல பெரமந்தி ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணின உடனே நாங்கள் சொல்லுறோம் எங்கடைய ஸ்கூல்ல படியுங்கோ, இங்க படியுங்கோ நாங்க சொல்லுறோம். ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கன்னு சொல்றோம், இங்க படிக்காதேங்கோ, நீங்கள் கொழும்புக்கு போங்க. யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபலமான பல்கலைக்கழக மெடிக்கல் ஃபேக்கல்டி நல்ல நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி இந்த விண்ணப்பங்கள் நிரப்பும் போது சொல்றது யாருக்காவது சில கசப்பாக இருக்கலாம். ஆனா சொல்ல வேண்டியது சொல்லத்தான் வேண்டும். ஏன்னா அதிபர்கள் சரி ஆசிரியர் சரி மாணவர் சொல்றது கொழும்புக்கு போ, யாழ்ப்பாணம் போக வேண்டாம், பேராதனைக்கு போ, யாழ்ப்பாணம் போக வேண்டாம். ஆனால் அங்கு சென்ற மாணவர்கள் சில வேளையில் முதலாவது இரண்டாவது தவணைகள் முடித்த பின்னர் நிறைய கஷ்டப்பட்டு எங்களுடைய வவுனியா மாவட்ட பல்கலைக்கழக பதிவாளர் திருவாளர் வாயுசான் இருக்கிறார், அவருக்கு தெரியும் எத்தனையோ மாணவர்கள் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில அங்கத்தவராக இருக்கிற நமது முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அவர்களிடம் சென்று அந்த தங்கவேல் சேரநானம் சென்ற இடத்துல அது குறிப்பிட்டிருந்தால் எத்தனையோ பேர் வந்து கண்ணீர் விட்டு பெற்றார் போய் நம்ம திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு மாத்திட்டாங்கோ, பிள்ளை படிக்க கஷ்டப்படுது, அவங்க சிங்களத்துல படிக்கிறார்கள், ஒன்றுமே கஷ்டமா இருக்குது என்று சொல்லி அழுது புலம்பி இங்க வர. ஆனா போறவர்களை நாங்கள் விமர்சிக்கவில்லை. இங்க படிக்க ஆசைப்படுறவர்களை நாங்கள் திசை திருப்பி அங்க போகும் சொல்லி சொல்லக்கூடாது. அங்க போறவர்களை நாங்கள் இங்க திருப்பக்கூடாது. அதாவது பிள்ளைதான் உணரணும், பிள்ளைதான் படிக்க போகுது. எந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுன்றத பிள்ளைதான் தெரிவு செய்ய போகுது. அம்மாவோ அப்பாவோ கற்பித்த ஆசிரியரோ அல்ல. நிறைய மாணவர்கள் அதால ட்ராப் அவுட், அதாவது இடவிலகி கூட சென்றுருக்காங்க. இந்த கற்க நிறைய இடையில விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. கடந்த வருடம் கூட துன்பியல் நிகழ்வு தான் நமது பாடசாலையில் கல்வி கற்று ஒரு 3 தரம் எடுத்து பேராதனை பல்கலைக்கழகம் சென்று ஒரு மாணவனை இழந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் இந்த கேட்டுக்கொண்டு எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அதாவது 2 வகை கஷ்டம் உண்டு. மொழி ரீதியான கஷ்டம், கிராமப்புற பாடசாலை படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கில மொழி அறிவு சுழவலைய போதிய அளவில் இல்லாமல் இருக்கலாம், சிங்கள அறிவு இல்லாமல் இருக்கலாம், மற்றது நிதி ரீதியான கஷ்டம் இருக்கலாம். வீட்டை விட்டு போய் நின்று தனியா படிக்க அதால ஏற்பட்ட சிக்கல்கள் பல காரணங்கள் சேர்ந்து அந்த பிள்ளைகள படிப்பை தொடர்வதற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்பட்டு இடைநடுவில் படிப்பை விட்டு அவர்கள் ஏதோ நோக்கத்துக்காக போய் சொல்லுவார்கள் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் என்று. டாக்டராக படிக்க ஆசைப்பட்டு பேஷண்ட் மாணவராக உண்டு. உங்களுக்கு தெரியும், வெள்ளக்கோட் கருத்தக்கோட் சட்டத்துறை மருத்துவத்துறை ரெண்டும் இந்த சமுதாயத்தில மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதுவும் தென்மராட்சி பிரதேசத்தில ஒரு அரசியல் ஒரு பிரதிநிதித்துவங்கள் இல்லை. அதனாலதான் இந்த தென்மராட்சியில பல பிரச்சனைகள், கல்வி சார்ந்த அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயங்கள். அந்த வகையில் தென்மராட்சி கிழக்கு சார்ந்த மக்களாகி நாங்கள் தென்மராட்சியில் இருக்கிற மாணவர்களை இனங்கண்டு பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆங்கில அறிவு போதாமல் இருந்தால் அதை மேம்படுத்துறதுக்கான ஊக்குவிப்புகள், அது நிதி ரீதியாகவோ அல்லது ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஊடாகவோ, சிங்கள அறிவை வளர்ப்பதற்காக, மற்றது நிதி ரீதியாக ஒரு தரமே பல்கலைக்கழகம் சேர்ந்த மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க தங்களுக்கு கஷ்டம்னு. நாங்கள் பல்கலைக்கழகத்துல மாணவர்களுடைய நிறைய கஷ்டங்களை நேரடியாக கண்டிருக்கிறோம். சிரேஷ்டமான அரசுல பணியாற்றிய காலங்களில் இத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனா மாணவர் ஒன்றியங்களோடு நாங்கள் நட்புறவு பேணுகின்ற வகையில் அவர்களுக்கு ஊடாக சில மாணவர்களுடைய உண்மையான குடும்ப நிலையை இனங்கண்டு துணைவேந்தர் நிதியம் ஊடாக அவர்களுக்கு நாங்கள் சலுகைகளை செய்து கொண்டு இருப்போம். அது வெளிப்பல்கலைக்கழகங்கள்ல அப்படி செய்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே வெளிப்பல்கலைக்கழகங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு இங்கிருக்கிற பெற்றோர் ஆசிரியர்கள் நலம் விரும்பிகள் தான் இந்த பிள்ளை கஷ்டப்படுதா, இந்த பிள்ளைக்கு நிதி ஓகேயா, அந்த விடயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சு அவர்களை கற்பிக்கிறதுக்கான ஒரு திரியை எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினா பிள்ளை டாக்டர் அவர்கள் எதிர்பார்க்கலாம்.
பிள்ளை இன்ஜினியர் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நிறைய கோஸ்ட் இருக்கு, நிறைய அர்ப்பணிப்பு இருக்குது. மற்ற மாணவர்கள் வெளியிடங்களுக்கு போவேக்கல, கட்டுப்பாட்டோட வளர்ந்தவர்கள் வெளியிடங்களுக்கு போவேக்கல, ஹாஸ்டலுக்கு போவேக்கல, அவருடைய சகபாடிகள் அவர்களுடைய மனோநிலையை மாற்றி விட்டுல. அவர்களுடைய சேர்ந்த கூட்டம், அவர்களுக்கு சேர்ந்து வர ரூம்மேட்ஸ், ஹாஸ்டல்ல வர நண்பர்கள் பல்வேறு விதமான திசை திருப்பம், அதாவது கவன கலைப்பார்களால அவர்கள் தடுமாறுவார்கள். தடுமாறுற வயசு எங்க பெற்றோருடைய 2 வீட்டை படிச்சுட்டு வெளி மாவட்டங்களுக்கு வெளி பல்கலைக்கழகங்கள் போய் கல்வி கற்கல பல்வேறு சொல்லனா துன்பங்களை, இந்த ரேக்கிங், இந்த பகுடி வரைகள், அதை இப்ப ரிசல்ட் வந்துட்டு நீங்க பெற வந்தவர்கள் அனுபவிக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த மன பாதிப்பு பகுடிவதை காரணமாகவே எங்களோட படித்த ஒரு மருத்துவ மாணவி, தென்மராட்சி மாணவி ஒருவர் இந்த பகுடிவாதியாலேயே கோஷப்பட்டு போனது. நான் பேசல விரும்பல. ஆனா அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது. ஆகவே இதுல சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இப்ப ஈஸியா இருக்கும், எல்லாத்து கையிலும் ஸ்மார்ட் போன். அப்ப போன் இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு எதிர்கணிய விளைவு இந்த மொபைல் போனின் ஆதிக்கம். எல்லா பிள்ளைகள கையிலும் மொபைல் போன். அப்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஆகவே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், நீங்கள் இலங்கையில் இருக்கிற 15 பல்கலைக்கழகங்கள்ல எந்த பல்கலைக்கழகத்திலும் கல்விக்கலாம், எந்த வகையான கற்கைகளையும் கற்கலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் அங்கு போனாலும் மாறக்கூடாது. உங்களை கற்பித்த ஆசிரியர்கள், உங்களை பெற்ற வளர்த்த பெற்றோர், உங்களை அனுப்பின உங்களுடைய பிரதேசம், பாடசாலை என்ற பேர் பாதிக்கிற வகையில உங்களுடைய செயற்பாடு இருக்கக்கூடாது. உங்களுடைய இலட்சியம் நீங்க போற இடத்துல ஒரு உச்ச நிலை அடைந்து எதிர்காலத்துல இந்த சமூகத்துக்கு நல்லொரு பிரஜையாக, நல்லொரு சேவகனாக, நீங்கள் போற துறையில, சட்டத்துறைக்கு போனா சட்டத்துறையில, மருத்துவத்துறை போனா மருத்துவத்துறையில, பொறியியல் துறை போனா பொறியியல் துறையில, அதாவது மணி ஓரியன்ட், அதாவது பண உழைக்கிற நோக்கம் இல்லாமல் சேவை செய்கிற நோக்கத்துக்காக கிராமத்தில இருந்து போராக்கள். உங்களுடைய 90ஆம் ஆண்டு இந்த மாணவர் அணி மாதிரி நீங்களும் எதிர்காலத்தில வார ஒரு அடுத்த சந்ததிக்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வாறான நிகழ்வுகள் எதிர்காலத்திலும் வெவ்வேறு வகையான இதுகளில் பாராட்டுகள் நடைபெற வேண்டும், ஊக்குவிப்புகள் வழங்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகம் சென்றாலும் அவருடைய கற்க முடியும் வரையும் அவர்களை அவதானித்து தேவையான ஆலோசனைகள், தேவையான உதவிகளை வழங்கி அவர்கள் முழு மனிதர்களாக, அதாவது பட்டம் பெற்று ஒரு தொழில் நிலைக்கு போகும் வரையும் அவர்களோடு எங்களுடைய ஊடுதொடர்பு இருக்க வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல சுட்டியிடம் தாயாரை பாதாரங்களை வணங்கி உங்களுடைய எதிர்காலம் சிறப்புற வாழ்த்தி விடைபெறுகிறேன். பல நிகழ்வுகளிலே இந்த விருந்தினராக பங்கு பெற்றினராக கலக்கின்ற பல வாய்ப்புகளை இறைவன் தந்திருக்கின்றார். இருந்த போதிலும் இன்றைய நிகழ்வு என்னை பொறுத்தளவிலே எனது வாழ்நாளிலே மிக ஒரு புல்லரிக்கின்றது என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஒரு மட்டற்ற மன மகிழ்வுடைய ஒரு நிகழ்வாக நான் உண்மையாக பார்க்கின்றேன். ஏனென்று உங்களுக்கு தெரியும் என நினைக்கின்றேன். என்னுடைய சின்ன கிராமத்திலே, என்னுடைய கிராமத்தினுடைய அழகிய மண்டபத்திலே, நான் நடந்து திரிந்த கல்வி கற்ற பாதையிலே, நான் கற்ற பாடசாலைகளுக்கு மத்தியிலே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய அன்பு தெய்வத்திற்கு ஆலயத்திற்கு முன்னாலே எனக்கு கல்வி கற்ற பல ஆசான்களின் மத்தியில் ஒரு விருந்தினராக எங்களுடைய பிரதேச பிள்ளைகள் இன்றைய பயன்பெறுநர்களாக, எங்களுடைய ஊரினுடைய பெரியவர்கள், சமூக சேவையாளர்கள் அத்தனை பேரையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்படியான நிகழ்வு எனது வாழ்நாளிலே உண்மையாக கிடைத்ததில்லை. எல்லாம் ஒருங்கிணைந்து என்னுடைய தேசத்திலான ஒரு நிகழ்வு. மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதலிலே என்னை இத்தனை மகிழ்ச்சிக்குரிய நிகழ்விலே ஒரு விருந்தினராக்கி அமைக்கும் உங்கள் அனைவருக்கும், இந்த ஏற்பாட்டாளர்கள், நிதி அரசமையாளர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் மாணவ செல்வங்களுக்கு சொல்ல நினைத்த பல அறிவுரைகளை முன்பு உரையாற்றிய உதயண்ணி அவர்கள் மிக அற்புதமாக சொல்லி அமர்ந்திருக்கின்றார். எவ்வாறாயினும் அன்பான மாணவர்களே,
நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களை அங்கீகரித்து இங்கே ஒரு அந்தஸ்து தந்த விருந்தினர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியான அவ்வளவு பேரும் இந்த பூமியிலே, இந்த பாடசாலைகளிலே, இந்த ஆசான்களிடத்திலே சமூகத்திலிருந்து அத்தனை வசதிகளையும் பெற்று கல்வி கற்று என்று ஏதோ உங்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நாங்கள் வாழ்ந்த படித்த காலம் மிக வசதிகள் குறைந்தது. இந்த பாதை இப்படி இருக்கவில்லை. நாங்கள் சுட்டி பேரத்தில் வேனால இறங்கி ஓடித்தான் போவோம். சங்கக்கடை வரையும் சுற்றவர பத்தியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தொலைத்தொடர்பு வசதி இல்லை. நாங்கள் இறங்கி விட்டோம் என்று வீட்டிற்கு சொல்வதற்கு தொலைபேசி இல்லை. எங்களுடைய அண்ணன்மார் அக்காமார் தான் ஒருவருக்கு ஒருவர் கூட்டி வந்து சுட்டிபுரம் வரை எங்களை விட்டு செல்வது. சுடலி ஒழுங்கு ஒன்று இருக்கின்றது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இங்கத்தைய பிள்ளைகளுக்கு தெரியும். நான் திருவாளர் அருந்தோபாலன் சாருடைய டியூஷன் காலை 6 மணிக்கு இருக்கும் நுணாவில் 190ஆம் கட்டையிலே என்னுடைய அண்ணன் என்னை அழைத்து வந்து அந்த சுடலை ஒழுங்கை தாண்டி விட்டு விடுவேன். அதற்கு பின்னர் தான் நான் என்னுடைய தோழிகளோடு கொடிகாமத்திலே அப்படியே சேர்ந்து அப்படியே பாடசாலைகள் டியூஷனுக்கு செல்வது. ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், அன்று உங்களோடு ஒப்பிடும் போது நாங்கள் போர் சூழல், தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை, வீடுகளிலே மோட்டார் சைக்கிள் இல்லை, கார் இல்லை, பிக்கப் இல்லை. ஒரு சைக்கிள் மிக சில இடங்களிலே மோட்டார் சைக்கிள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கும். அற்புதம். நான் இதாலே போகும்போது எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் பராமக்களுக்கு சொல்லி கொண்டு போவேன். இன்றைக்கு கார்ல விரைக்க, வாகனத்துல விரைக்கவே பொழுதுபட்டால் சற்று பயமாக இருக்கிறது. இன்றைக்கு 20-25 வருடங்களுக்கு முன்னர் எந்தவித ஒரு தொடர்பு இதுகளும் இல்லாமல் நாங்கள் பெண் பிள்ளைகளாக இந்த ஊரிலே எப்படி போய் வந்தோம், படித்தோம் என்று என்னுடைய அடுத்த தலைமுறையில் இருக்க அடிக்கடி சொல்லுவேன். அவர்கள் அதை ஏளனம் செய்வார்கள். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், அன்று எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்படி எங்களுடைய பரணி மத்திய கல்லூரி இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை வசதிகளும் இருக்கின்றது. நான் குணசிங்கம் சாருக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், நீங்கள் ஆங்கிலத்துறை, தமிழ்துறை, நாடகத்துறை, இலக்கியத்துறை, இனியம், அப்பப்பா அத்தனை விடயங்களிலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆசிரியர்கள், வளவாளர்கள், அருமையான தலைமைத்துவங்கள், புலம்பெயர்ந்தருடைய நிதி உதவிகள். உங்களுக்கு ஒரு துறையில முன்னேறணும்னா அதிபர் எடுத்து சொல்லுவார், உடனே நிதி கிடைக்கும். அன்று உண்மையாக எங்களுக்கு உங்களோடு ஒப்பிடும் போது சகல வசதிகளும் மிக குறைவாக இருந்தது. புலமை பரீட்சையிலே நாங்கள் சித்தியடையவே இல்லை. எங்களுக்கு அந்த பரீட்சையினுடைய காத்திரமே யாராலும் விளங்கப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும் போது கூட நாங்கள் மட்டுமல்ல, இங்கே எத்தனையோ பொறியியலாளர்கள், உலகளாவிய ரீதியில் விஞ்ஞானிகள், இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் நிற்கின்றேன். இந்த பொருளியல் துறை எங்களுடைய விற்பனர்களால் தான் ஆளப்படுகின்றது. எங்களுடைய உதயண்ண உட்பட தனமக்கா எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். திருவாளர் சந்திரசேகரம் இருக்கின்றார். இப்படி பல துறைகள்ல பல பேர் சிறப்பாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சைக்கிள் தேவையா, படிப்பதற்கு தனியார் கல்வி நிலைய கட்டணம் தேவையா, இப்படியாக பல அமைப்புகள் பல உதவிகளை செய்து வருகின்றார்கள். எனவே நீங்கள் எங்களை காட்டிலும் ஒரு பங்கு மேலானவர்களாக, மிக பிரபலமானவர்களாக, மிக சிறப்பான பிரஜைகளாக வர வேண்டும். எங்களுடைய உதயகுமார் என்னை சொன்னது மாதிரி ஒரு மனிதன் முதலிலே நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மனித பண்பு எங்களிடத்திலே குறைந்து விட்டது. மனித நேயம், உயிர்களை துச்சமென மதிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை வந்து விட்டது. பணத்திற்காக எல்லாம் சாதாரணமாக அடித்து கொலை செய்து, களத்தை நெரித்து கொலை செய்து போடுகின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் முன்னர் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மனிதனை மனிதன் நேசிக்கின்ற பண்பு இருந்தது. ஒருவருக்கு ஒரு உதவி செய்கின்ற, ஒருவருடைய உணர்வை மற்றவர் மதிக்கின்ற, தாய் தந்தையரை மதிக்கின்ற, எங்களுடைய ஆசிரியர்களை வாழ்நாள் முழுவதும் மதிக்கின்ற பண்பு, அத்தனை விஷயங்களும் இருந்தது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் முன்னேறுகின்றோம், அறிவியலில மிகவும் பெரிய நிலைக்கு போகிறோம். ஆனால் ஒரு பக்கம் அந்த மனித பண்புகளை இழந்தவனாக போய்கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவு கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலே நல்ல பண்பு, ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த விடயங்கள் இல்லாவிட்டால் அந்த கல்வி அர்த்தமற்றதாகிவிடும். உங்களுக்கு தெரியும், சில பேர் பல பட்டங்கள் வைத்திருப்பார்கள், ஆனால் சமூகத்தால, குடும்பத்தால கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள்.
அன்பான பிள்ளைகளே, நீங்கள் சாதனையாளர்கள். நீங்கள் இதை உணர்ந்துதான் இதுவரை உங்களுடைய காப்போத சாதாரண உயர்தரம் வரை வீறு நடை போட்டு வெற்றி கண்டிருக்கிறீர்கள். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. உதயகுமார் சார் சொன்னது மாதிரி உங்களுடைய மிகுதி காலம் மிக முக்கியமானது. ஒவ்வொருவரும் ஒரு கொள்கை, உங்களுக்கு இடையிலே கொள்கை வைத்திருக்க வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய தாய் தந்தையர் இவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள். தங்களுடைய உணவை விடுத்து உங்களுக்கு உணவு தந்திருப்பார்கள். தங்களுடைய சுகபோகங்களை நிறுத்தி உங்களை கல்வி கற்க வைத்திருப்பார்கள். அதனை உங்கள் வாழ்நாளில் இறுதி வரை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு முதல்ல சிறந்தவர்களாக, பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். அடுத்து உங்களை உருவாக்கிய ஆசிரியர்கள், அதிபர்கள், இந்த அரசு சார்பற்ற நிறுவனத்தின் பணியாளர்கள், இந்த கிராமம், இந்த ஆலயம், இந்த தொண்டு நிறுவனங்கள் அத்தனைக்கும் நீங்கள் கடமைப்பட்டவர்கள். எனவே உங்களுடைய மிகுதி காலத்திலும் போகின்ற துறையிலே அவர் குறிப்பிட்டது மாதிரி தேவையற்ற பிராக்குகளிலே ஈடுபடாமல் இன்று நிறைய கவன கலைப்புகள் இருக்கின்றன. கையடக்க தொலைபேசி, எத்தனையோ பிரச்சனை. ஒரு மெசேஜாலேயே உங்களோட வாழ்க்கை வீணாகிவிடும். மிக பயங்கரமான ஒரு சூழல் இருக்கின்றது அந்த அறிவியல் வளர்ச்சி. எனவே நீங்கள் அதற்குள்ளே சரியானதை, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை தெரிந்தெடுத்து நீங்கள் போகின்ற பல்கலைக்கழகம், உயர்தரத்திலே தெரிவு செய்கின்ற பாடத்துறைகளிலே உங்களுடைய இலக்குக்கு ஏற்ப வீறு நடை போட்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையும் உங்களுடைய இந்த சமூகம், கிராமம், பாடசாலை அத்தனையை பற்றியும் சற்று சாவது சிந்திப்பவர்களாக, சமூக பொறுப்புள்ளவர்களாக, நாட்டுக்கு, வீட்டுக்கு, இந்த கிராமத்துக்கு, எங்களுடைய தென்மராட்சிக்கென்று உங்களுடைய வாழ்க்கையையும் சற்று பயன்படுத்தக்கூடியவர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று உங்களை வினயமாக கேட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வுக்காக நல்ல ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நினைத்து இந்த புலம்பெயர்ந்த உள்ளூரிலே வாழ்கின்ற இந்த அத்தனை 90ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் உண்மையாக நல்ல ஒரு நிகழ்ச்சி திட்டம். அதற்காக இந்த ஊருடைய ஒரு பிரிஜியாக உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன். ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு கொடியாம் மத்திய கல்லூரி என்ற மாணவ அணியினர் இந்த மாணவர்களை கவரைக்கணும் என்ற அந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். உண்மையில அதுவும் மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த மாணவர்களுக்கு இந்த பாராட்டுவதன் மூலம் அவர்களை நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அவர்களை கௌரவிக்க வழங்குவதன் மூலம் அவர்களை ஒரு நேரிய வழக்கி கொண்டு போறதுல அது நிச்சயமாக உதவும். உண்மையில இந்த தென்மார்ச் கிழக்கிலே இந்த 2022ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரண தரத்திலே 9 எடுத்தவர்கள். அதே போன்று பல்கலைக்கழகத்திலே 2022 தென்மார்ச் கிழக்கு பிரதேசத்திலே பரீட்சை எழுதி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்கள் இன்றைய தினம் கௌரவிக்கப்படுகின்றீர்கள். உண்மையில இங்கே தகுதி பெறுபவர்கள் நீங்கள் ஒரு இலக்கு நோக்கி நிச்சயமாக செய்ய வேணும். இலக்கு இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றை சாதிக்க முடியாது. எனவே ஒவ்வொருவருக்கும் இலக்கு இருக்க வேணும். உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் சொன்ன அவர் அதைத்தான் கூடுதலாக சொல்வார், இலக்கு ஒன்று இல்லாவிட்டால் எங்களாலே ஒன்றை சாதிக்க முடியாது. அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணும் கொண்டு. நாங்கள் அப்துல் கலாம் சொன்னது நாங்கள் இரவு நித்திர உள்ளேக்க வாரது கனவு இல்லை. ஆனா எங்களை என்ன நித்திர கொள்ள விடாமல் தடுக்குதோ அதுதான் கனவா இருக்கணும். நாங்கள் நித்திரை போனாலும் உங்கள்கிட்ட கனவை தடுக்கணும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கணும், அதன் மூலமா சித்தி அடையணும் என்ற அந்த எண்ணம் உங்கள்கிட்ட ஒவ்வொரு காலம் இருந்து என்றால் அது நிச்சயமாக அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா இந்த எண்ணத்தின் அதே செயற்பாட்டுல சக்தியில தான் நாங்களெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். மனம் என்று சொல்றது கூட ஒரு எண்ணங்கிட்ட குவியல்ல. நாங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணினோம் என்று சொன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும். தீய எண்ணங்களை எண்ணினோம் என்று சொன்னா அது தீய நெகட்டிவா தான் எல்லாம் போய் கொண்டிருக்கும். எனவே நாங்கள் நல்ல எண்ணங்களை நாங்கள் தொடர்ச்சியா எண்ணினோம் என்று சொன்னா அது நிச்சயமாக அதுக்குரிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் தானாக வரும். நீங்கள் அந்த இலக்கை அடையலாம். எனவேதான் ஒவ்வொருவருக்கும் அந்த மாணவர்களை உங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். நான் வைத்தியராக அல்லது பொறியியலாளராக அல்லாட்டில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு
பொதுமக்கள் சேவனாக அப்படி ஏதோ ஒரு உங்கள்கிட்ட ஒரு இலட்சியம் ஒன்று உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் செயற்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடையலாம். உங்களுக்கு தெரியும் சூரியன் பிரகாசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எரிகிறதால. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கடுமையா முயற்சி செய்வோம். கடுமையா முயற்சி செய்தால்தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். உங்கள் தெய்வத்தால் முடியாதென்றா கூட நீங்கள் முயற்சி செய்தால் அதுக்குரிய நிச்சயமாக அந்த பலன் உங்கள் எல்லோரும் கிடைக்கும். எனவே நீங்கள் இங்கே இப்போ தற்பொழுது உண்மையில இங்கே இன்றைய தினம் இதில் கௌரவிக்க அந்த விருந்தினர் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், அதிலே பிரதானமான துறைகளிலே பொறுப்பாக இருக்கிறவர்கள் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்களும் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு தலைவர்களாக இந்த தென்மாட்சி இந்த அபிவிருத்தியில உங்கள் அனைவற்ற பங்களிப்பும் நிச்சயமாக இருக்க வேணும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அதை ஒவ்வொருவரும் அந்த இலட்சியமாக எண்ணங்களாக அதை எண்ணுவதன் மூலம் அந்த இலட்சியத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். இன்று இந்த தினத்திலே கலந்து கொள்கிற அனைத்து மாணவர்கள் உண்மையில இதிலே காப்போத்த சாதனத்திலே 2022 காப்போத சாதன தரத்திலே எடுப்பவர்கள் உண்மையில உங்கள அறிவு திறன் மனப்பாங்கு கேட்ட மாதிரி நீங்கள் உங்கள பொருத்தமான துறையை தெரிவு செய்ய வேண்டும். தனியே கணித விஞ்ஞான துறையில தான் போக வேணும் என்றும் இல்லை. அதை விட பலர் நாங்கள் எல்லாமே உண்மையில கலைத்துறையில படிச்சுதான் நாங்கள் இந்த உயர்வான நிலைக்கு வந்துறாங்க. எனவே படிக்கிற துறை முக்கியம் இல்லை, நீங்கள் உங்கள் இலட்சியம்தான் முக்கியம். உங்களால் முடியும். உங்கள அறிவு திறன் மனப்பாங்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள விருப்பமான துறையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த கூடுதலா இந்த வாய்ப்புகள் அது அந்த நீங்கள் கணித விஞ்ஞான துறையில போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் அதுக்கு ஏற்ற மாதிரி கடுமையா படிக்க வேண்டும். இப்ப நாங்கள் பலர் 9 எடுத்தவர்கள் பலர் கணித விஞ்ஞான துறை போகிறார்கள். ஆனால் நீங்கள் கணித விஞ்ஞான துறைக்கு போவீர்கள் என்று சொன்னா குறைஞ்சது ஒரு 3 years ஆவது எடுக்க வேண்டும். ஒரு 3 years ஆவது கட்டாயம் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றலோட போக வேண்டும். அதுக்குரிய அந்த உண்மையில அந்த பொறுப்பை பாடசாலைகளும் எடுத்துக்கொள்ள வேணும். ஒருவர் கணித விஞ்ஞான துறைக்கு வராருன்னு சொன்னால் அந்த மாணவர்களை கட்டாயம் ஒரு 3 years ஆவது எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தினராக எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பையும் நாங்கள் நிச்சயமா எடுக்கணும். உண்மையில பலர் 9 எடுத்த மாணவர்கள் சில வீடுகள்ல 8ல 3 பாடத்திலேயும் தவற விடுற ஃபெயில் விடுற சந்தர்ப்பங்களும் அவதானிக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த நிலைமை உண்மையில நிச்சயமா தவிர்ப்போம். அவர்களை நாங்கள் அந்த பாடத்துக்கு கொண்டு போறோம் என்று சொன்னால் அவர்களை பாடுபட்டாது முயற்சி வெற்றி அளிக்கும். நாங்கள் கடுமையா முயற்சி செய்தால் அவர்களை குறைஞ்சதை 3 years கொண்டு விட்டோம் என்றால் அது நாங்கள் அவர்களை பல இந்த கணித விஞ்ஞான துறையில பல வெற்றிக்கான பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்க யாழ்ப்பாண மாவட்டம், முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் எல்லாம் இந்த சிங்கள மொழி பேசுகிறவர்கள் தான் அந்த மருத்துவ மாதர்களாக, சுகாதார தொண்டர்களாக, அப்படி மற்றது இந்த நிலளவையாளர்களாக எல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதுல அவர்கள் குறைஞ்சதா அதுல 3 பாடம் மேத்ஸ்ல சயின்ஸ்ல 3 days எடுத்திருப்போம். ஆனா அவர்கள் அப்படியானவர்கள் இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு அப்படியான இந்த இடங்கள் இல்லாததால வெளி மாவட்டத்தில் அதில் சித்தி அடைஞ்சவர்கள் இலவாக வந்துடுறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மையில 17 மாணவர்கள் மருத்துவ மாதங்களாக வந்தவர்கள். அதில் ஒருவர் தான் தமிழ் மொழி பேசுவார்கள். 16 பேரும் சிங்கள மொழிய பேசுபவர்களாக வந்திருக்கிறார்கள். ஏன்னா அதுல தகுதியான ஆட்கள் அங்க முல்லைத்தீவில இல்லை. 3 கணித விஞ்ஞானத்திலே 3 days எடுத்தவர்கள் அங்க இல்லை. அப்ப அப்படியான நிலைமைகளும் இருக்கின்றது. எனவே நாங்கள் கணிதத்தை விஞ்ஞானத்தில பல பாடங்கள் இந்த அதிலே சித்தி அடைஞ்சா 3 days எடுத்தோம்னாலே காணும். அது எடுத்தால் எதிர்காலத்துல பல வாய்ப்புகள் வந்திருக்கின்றது. எனவே அதையும் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் கவனத்துல கொண்டு உங்களோட பாட தெரிவை நிச்சயமா நீங்கள் மேற்கொள்ள வேணும். அரிய என்று ஆகாததில்லை. நதிங் இஸ் இம்பாசிபிள். முயற்சியை செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெற்றி கிடைக்கும். எனவே நீங்கள் இன்றைய தினம் இங்க தெளிவாகி இந்த கௌரவம் பெற இருக்கின்ற இந்த மாணவர்கள் நல்ல இலட்சியத்தை தெரிந்தெடுக்க வேணும். அதற்கேற்ற வகையில நீங்கள் உங்களை நீங்கள் அதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேணும். கடுமையா முயற்சி செய்வதன் மூலம்
உங்கள் இலக்கை வந்து நீங்கள் இலவு அடைந்து கொள்ளலாம். அதன் மூலம் இந்த நாட்டுக்கும் பிரதேசத்துக்கும் மற்ற உங்களது குடும்பத்துக்கும் அபிவிருத்திக்கும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்கும் அது பங்களிப்பாக அமையும். இவருக்கு சென்றாட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பொன்னாடை அணிவித்து இந்த கௌரவம் செல்வி ராசரத்தினம் சுவர்க்காக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு வடமாகாண முகாமைத்துவ பயிற்சி நிலைய பணிப்பாளர் திரு ஹர்ஜீன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார். அவருக்கான நினைவு சின்னமும் இப்பொழுது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து திருமதி சிசுபாலன் அவர்கள் இப்பொழுது நினைவு சின்னத்தையும் தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் சார்பில் வழங்கி இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு சின்னம் வழங்கப்படுகின்றது. இந்த கௌரவத்தை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் பணிவோடு நன்றியை தெரிவிக்கும். அந்த இரட்டையர்கள் இருவருக்கும் அவர்களுடைய கரங்களில் சேர்க்குமாறு அவருடைய